வணக்கம். மூன்றாவது கண் காணொளி சார்பில் உங்களை வரவேற்கும் ரவிக்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் பேச இருக்கும் தலையங்கம் விஜயகாந்த் ஒரு சகாப்தம். அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடன் நான் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகியிருக்கிறேன். அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாட்டி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. இருபத்தி 8/12/2023 அண்ணன் விஜயகாந்த் நம்மை விட்டு பிரிந்த நாள். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தமிழகத்தில் உள்ள தமிழர்களோடு சேர்ந்து அழுத நாள். அவர் இறந்தபோது அவர் மிகப்பெரிய அரசியல் தோல்விகளை சந்தித்த நேரம். எந்த பெரிய பதவியும் அவர் கிடையாது. ஆனால் அவர் கூடிய கூட்டம் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ட்ஸில் இடம்பெற வேண்டியது. நீ நல்லவனா கெட்டவனா என்று இறப்புதான் முடிவு செய்யும் என்று கூறுவார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாட்டுக்கு புரட்சித் தலைவருக்கு பிறகு வாழ்ந்து காட்டி சென்றவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவரோடு நான் பழகியதை கூற வேண்டுமென்றால், நான் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்பு பின்னால் செல்ல வேண்டும். இட்ஸ் அ வெரி லாங் ஃப்ளாஷ்பேக். 1980 என்று நினைக்கிறேன். அப்பொழுது என் தாயார் விஜயகுமாரி அம்மா அவர்களோடு நான் டி நகர் கோபாலகிருஷ்ணா ரோடில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ரோஹிணி இன்டர்நேஷ்னல் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டி நகருக்கும் அப்போ இருக்கிற டி நகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ இருக்கிற டி நகர் உண்மையாகவே ஒரு பார்க், ஒரு பூங்கா மாதிரி இருக்கும், செழிப்பாக இருக்கும். அந்த ரோஹிணி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு நான் அடிக்கடி போவேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேர் அங்கே வந்து தங்குவாங்க. அந்த ரோஹிணி இன்டர்நேஷ்னலுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அது ஒரு சினிமா ஹப்புன்னு சொல்ல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் டி நகரில் பல திரைப்பட நிறுவனங்கள் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. முக்கியமான நிறுவனங்கள்னு கூட சொல்லலாம். ரோஹிணி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய இயக்குநர்கள் ஸ்டோரி டிஸ்கஷனுக்காகவும் தயாரிப்பாளர்கள் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்காகவும் அந்த ஹோட்டலை பயன்படுத்தியிருந்தாங்க. சினிமாக்கார ஹோட்டல்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த காலகட்டத்தில் அண்ணன் விஜயகாந்த் ஒரு ஜாவா பைக்கில் டி நகர் ஃபுல்லாக சுற்றி வருவார். அவர் பின்னாடி குள்ளமணின்னு ஒரு நடிகர் இருந்தார். கரகாட்டக்காரன் போல படங்கள்லாம் நடித்தவர். குள்ளமணி எனக்கு நல்ல பழக்கம். எதுக்கு அவர் சுற்றிட்டு இருந்தாருன்னா, பல திரைப்பட நிறுவனங்களுக்கு ஏறி இறங்குவார் சான்ஸ் தேடி அலையிறதுக்கு. குள்ளமணி தான் அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போவார். ஒரு நாள் நான் ரோஹிணி இன்டர்நேஷ்னல் இருக்கும்போது அம்பின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் என்னை விஜயகாந்திடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு நாங்கள் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். 2 ரோஹிணி ஹோட்டல் இருக்கும். ஒன்று வந்து மெயின் ரோடு, இன்னொன்று ராஜாபாதர் ஸ்ட்ரீட்னு ஒன்று. அதில் ஒரு சின்ன ரோஹிணி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருந்தது. அங்கே அண்ணன் விஜயகாந்த் அவருடைய நண்பர்கள் 2, அதில் ஒருவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இப்ராஹிம் ராவுத்தரை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தை, நட்புக்கு இலக்கணம் இப்ராஹிம் ராவுத்தர். அப்படி ஒரு நண்பர் விஜயகாந்திற்கு கிடைத்ததற்கு அவர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தன் நண்பனுக்காக கடைசி வரை வாழ்ந்தவர். கல்யாணம் கூட பண்ணிக்கல. எப்படி நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு அவர் தம்பி சண்முகம் ஒரு வரமாக அமைந்தாரோ, அதைப்போல் அண்ணன் விஜயகாந்திற்கு உடன்பிறவாக சகோதரனாக திரு ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர் கடைசி வரை திகழ்ந்தார். பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், பல சினிமா கம்பெனியில் அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எம்ஏ காஜாங்கிற டைரக்டர் படத்தில் இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தில் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் சில படங்கள் கதாநாயகராகவும் நடித்தார். மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வந்த சட்டம் ஓர் இருட்டரை என்கிற படம். இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் பற்றியும் நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும். விஜயகாந்த் என்ற நடிகனை உருவாக்கியது படைப்பாளி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவள் தான். ஏறத்தாழ எஸ்.ஏ. சந்திரசேகரை அநேகமாக 18 படம் நினைக்கிறேன், 18 படம் வச்சு இயக்கியிருக்கார். அவர் ஒரு நடிகனாக மெருகூட்டியது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். அதன் பிறகு சில படங்கள் நடித்தார். சில படங்கள் தொடர் தோல்வி படங்கள் அமைஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் படம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது மிக கஷ்டமான சூழ்நிலை. அடுத்த வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டாங்கன்னா அது மிகையாகாது. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பல நல்ல நண்பர்கள் உதவி செய்தார்கள். அவர்களில் நானும் ஒருவன் என்று கூறுவதில் பெருமை அடைகிறேன். என் தாயார் விஜயகுமாரி மூலமாக சில பண உதவிகள் அவருக்கு நான் செய்தேன். அப்பொழுது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் முரட்டுக்காலைன்னு ஒரு படம் தயாரித்தாங்க. அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வில்லம் வேஷம் கொடுக்கப்பட்டது. அவரும் வேறு வழி இல்லாமல் அட்வான்ஸ் வாங்கிட்டார். இதை கேள்விப்பட்ட ராவுத்தர் தன் நண்பனை பார்த்து ரொம்ப கோவப்பட்டார். உன்னை பெரிய கதாநாயகனாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, தயவு செஞ்சு நீ அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு.
ஒன்று நீ பெரிய கதாநாயகர் ஆகிற, அப்படி இல்லையா நம்ம இந்த ஊரை விட்டே போய் மதுரையில் போய் மறுபடியும் செட்டில் ஆயிடுவோன்னார். சினிமாக்காரங்க எல்லாமே விஜயகாந்தை பார்த்து கேலியாக சிரித்தாங்க. இதோட விஜயகாந்த் கதை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் நண்பர் ராவுத்தர் விஜயகாந்துக்காக பல கஷ்டங்களை பட்டு பல வாய்ப்புகள் தேடி அலைந்தார். இறுதியாக அவரை காப்பாற்றியது S.A. சந்திரசேகர். 2 படங்கள், வெற்றிங்கிற படம், சாட்சிங்கிற படம். இந்த 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றியை விஜயகாந்துக்கு தேடி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்கல, முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்தார். நான் கொடுத்த பணத்தையும் 6 மாதத்தில் ராவுத்தரும் விஜயகாந்த் அண்ணனும் வந்து எங்கள் தாயாருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. அதன் பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார். விஜயகாந்துக்கு ஏற்ற கதைகளை தேர்ந்தெடுத்தார். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், புது புது இயக்குநர்களை கொண்டு வந்து பல வெற்றி படங்கள், ஊமை விழிகள், பூந்தோட்ட காவல்கார், இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்து விஜயகாந்தை ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துக்கு கொண்டு வந்தார். விஜயகாந்த்கிட்ட நான் ரொம்ப விரும்பின குணம், ஆரம்பத்திலேருந்தே அவர்கிட்ட தர்ம சிந்தனை. அந்த காலகட்டத்தில் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் கிட்ட போனீங்கன்னா 3 வேளையும் சாப்பாடு போடுவாங்க. சினிமாக்காரன் யார் வேணாலும் அங்கே போய் சாப்பிட்லாம். ஒரே எண்ணம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆரம்ப காலத்தில் தான் பசி பட்னியாக இருந்த போது தான் கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அந்த திட்டத்தை ஆரம்பித்தார். ஊர்லேருந்து எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் சரி, எந்த டைரக்டர் வந்தாலும் சரி, புதுசாக யார் வந்தாலும் சரி, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போய் விஜயகாந்தை போய் பார்ப்பாங்க. அவரால் அவருக்கு நல்ல வழி பிறக்காதான்னு. 1990 நினைக்கிறேன் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கலைஞர் தலைமையில் அவர் கல்யாணம் நடந்தது. எங்கள் வீட்டுக்கே வந்து பத்திரிகை கொடுத்து எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அந்த சமயத்தில் நான் வெளிநாடு போனதுனால என் தாயார் விஜயகுமாரி அம்மா அவர்கள் அந்த கல்யாணத்திற்கு சென்று வந்தார்கள். அதன் பிறகு எங்கே பார்த்தாலும் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுவார். அவரை விட நான் வயசில் எவ்வளவோ சின்னவன். ஆனால் எப்போ பார்த்தாலும் வாங்க ரவி போங்க ரவின்னு சொல்வாரே தவிர ஒரு தடவை கூட வா ரவி போ ரவின்னு சொன்னதில்லை. என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக பழகுவார். அது அந்த மதுரை மண்ணோட வளம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1992 93 தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு. R.V. உதயகுமார் இயக்கத்தில் வந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு மார்க்கெட் இருந்த ஒரு நடிகர் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். பல தயாரிப்பாளர்கள் பணப்பொட்டியோடு அவர் பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் கால் ஷீட் கிடைக்காதான்னு. அந்த சமயத்தில் அவர் என்னை கூப்பிட்டு பேசணுன்னு விருப்பம் தெரிவித்தார். நானும் போய் ஆஃபீஸில் போய் அவரை பார்த்தேன். அப்போ சொன்னார், ரவி, இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கேன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே புகழ்பெற்ற நடிகர்கள், அவங்க பேரில் ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்குங்க. எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 5000 10,000 கொடுத்தீங்கன்னா போதும். கதையை நான் பார்த்துக்கிறேன். கதையை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனான்ஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சம்பளத்தை கூட படத்தை முடித்து நான் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் இதில் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற ஒரே ஒரு அறிவுரை, ஒரு அட்வைஸு, நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த படம் எடுக்கிற எண்ணம் மட்டும் உனக்கு வரக்கூடாதுன்னு என்னை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தை, அவர் நல்ல எண்ணத்தை நம்ம பாராட்டுறோம்ப்பா, இந்த வம்பே நமக்கு வேண்டாம், இதை பற்றி அவர் பேசினாலும் நீ இனிமேல் எதுவும் பேச வேண்டாம்ப்பா, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அவரும் வந்து பெருந்தன்மையாக என்ன நினச்சாலும் தெரியும், அதை பற்றி அவர் மறுபடியும் கேட்கல. நடிப்பு துறை அவர் செய்த சாதனைகளை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நடிகர் சமூகத்துக்கு அவர் செஞ்ச சாதனை இருக்குது பார்த்தீங்களா, அது மறக்கவே முடியாது. நடிகர் சங்கத்தின் தலைவராக 5 வருடம் இருந்தார். அந்த சமயத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தார். அதாவது ஒரு பணத்தை பேங்க்கில் போட்டு அதில் வர வட்டி பணத்தை வந்து நலிந்த கலைஞர்களுக்கு கொடுத்தார். 2வது, அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கம் ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்தது. அவர் திரு சோ ராமசாமி, திரு சோ அவர்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஒரு நடிகருங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் என்பது பல பேருக்கு தெரியாது. அவரும் சோ ராமசாமியும் சேர்ந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு கடனை அடைத்தார்கள். பல ஊர்களில் ஸ்டார் நைட் பண்ணி எடுத்து ரஜினி கமலை கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய அளவில் ஸ்டார் நைட் பண்ணி அதில் வர லாபத்தை வைத்து நடிகர் சங்கத்தை கடன் அடைத்தார். இன்று நடிகர் சங்கம் நல்ல நிலையில் இருக்குதுன்னு காரணம்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான்.
அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டுலேருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் ஈடுபடுறது எனக்கு விருப்பமே கிடையாது. பட் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்குது, நம்ம அதில் தலையிடுறதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது. எதுக்காக அரசியலில் அவர் ஈடுபடுறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு சாணக்கியத்தனம் இருக்கணும். சாணக்கியரே அர்த்த சாஸ்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னு அது சில அறிவுரைகள் கொடுத்துருக்காரு. கலைஞரை பொறுத்தவரை சாணக்கியரின் மறு அவதாரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரை மிக புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை செய்தார்கள். இன்னி வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு வங்கின்னு இருக்குது. அவங்க அதை நிலப்படுத்திக்கிட்டாங்க. அந்த ஓட்டு வங்கி சரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. விஜயகாந்த் அண்ணனை பொறுத்த வரைக்கும் முன்கோபக்காரர். கோவந்தான் யாராக இருந்தாலும் திட்டிடுவார், அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவார். ரெண்டாவது, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்றும் பேசும் குணம் கிடையாது. அவர் எதுவாக இருந்தாலும் அக்ராஸ் த ஃபேஸ் வெளிப்படையாக பேசிடுவார். இது இந்த ஒரு குணம் வருங்காலத்தில் அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சது. 2006ன்னு நினைக்கிறேன், விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏயாக வெற்றி பெற்றார். ஏறத்தாழ 10% அவருக்கு கிடச்சிது. 2011 தேர்தலில் அதிமுகவோடு, அதாவது ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வைத்து கொண்டார். அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். ஏறத்தாழ 29 எம்எல்ஏக்கள் அவர் கைவசம் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது ஜெயலலிதா அம்மையாரை பற்றி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. எனக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. பட் நம்ம காணொலியில் 3வது கண் காணொலியில் பேசும்போது சில உண்மைகளை நம்ம சொல்லி ஆகணும். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டானவங்களாக இருப்பாங்க. மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. இது மக நட்சத்திரோட சிம்ம ராசியோட பொதுவான குணங்கள். ஜெயலலிதா அம்மையாரும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. பல நல்ல குணங்கள் அவங்கக்கிட்ட இருந்தது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு பல உதவிகள் பண்ணி அவங்கள வாழ்க்கையில் தூக்கி விட்டுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண் ஆத்திகத்தை வெறுத்தவர்கள். ஷி வாஸ் அ ஃபீமேல் ஷாவனிஸ்ட். விஜயகாந்தை பொறுத்தவரையில் யாருக்கும் அடங்கி போக மாட்டார். ஜெயலலிதா அம்மை அவர்கள் எல்லோரும் தனக்கு அடங்கி போக வேண்டும் என்று நினைப்பவர். இதனால் அவர்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் எழுந்தது. சட்டசபையில் நடந்த சண்டையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அது உலகமே பார்த்துச்சு. அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் பல விதங்களில் பழி வாங்கப்பட்டார். இப்பொழுது தமிழ் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வருஷமாக கழகங்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று திமுக, இல்லைன்னா அதிமுக. மிகப்பெரிய தேசிய கட்சிகளான பிஜேபி, காங்கிரஸ் கூட அவங்கள சார்ந்து தான் இருக்குது. அவங்க தயவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயகாந்துடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பழி வாங்கப்பட்டார். பல எம்எல்ஏக்கள் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டார்கள். யார் யாரை அவர் ஏற்றி வச்சாரோ அத்தனை பேரும் அவர் முதுகில் குத்துனாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், விஜயகாந்த், இவங்க 3 பேருக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்குது. வேட்பாளர்கிட்ட அவங்க காசு வாங்க மாட்டாங்க. அவர்கள் பணத்தையோ கொடுத்து அல்லது கட்சி பணத்தை கொடுத்து அவர்களை வெற்றியடைய செய்வார்கள். அதன் பிறகு அண்ணன் விஜயகாந்த் தொடர் தோல்விகளை சந்தித்தார். தவறான அணுகுமுறை, தவறான அட்வைஸ் இதெல்லாம் கேட்டு அதன் பிறகு அவர் அரசியலில் அவரால் எந்திரிக்க முடியல. 2வது, அண்ணன் மேலே ஒரு குறையும் இருக்குது. அவர் உடம்பை அவர் கவனிச்சிக்கவே மாட்டார். அளவுக்கு அதிகமாக குடிப்பார், புகைப்பிடிப்பார், உணவு கட்டுப்பாடு கிடையாது. 2வது, அந்த காலத்தில் கடுமையாக உழைச்ச உழைப்பு இப்போ அவர் உடம்புல நோயாக மாறிடுச்சு. எனக்கு என்ன அவர் மேலே ஒரு வருத்தம்னா, கடவுள் மேலே எனக்கு என்ன வருத்தம்னா, அவ்வளவு நல்ல மனிதர், பலர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர், தர்ம பிரபு, ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டவர், நல்லதை தவிர அவர் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் அவர் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர் கடைசி காலத்தில் மனவேதனையாலும் உடல் வேதனையாலும் மிகவும் கஷ்டப்பட்டார். அது எனக்கு நான் அதை நினைத்து பல நாள் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆனாலும் நண்பர்களே, உங்களிடம் நான் விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். அவர் மரணம் அடைந்தது மார்கழி மாதம், புண்ணிய மாதம். 2வது, அவரோட இறுதி ஊர்வலம் புறப்பட்ட போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கருடன் அவர் உடலை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. இது மிகப்பெரிய ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நிச்சயமாக அவர் மோட்சம் கிடச்சிருக்கணும், அவர் நல்ல நிலையை அடைஞ்சிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நல்ல ஆத்மாக்கள் நல்ல நிலை தான் அடையும். விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம செய்த தர்மங்கள், நம்ம செய்த நற்காரியங்கள் தான் நம்ம கூட வரும்னு நினைக்கிறேன்.
வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.